ஜெயில இருந்து வெளியே வந்ததும் ஒவ்வொரு ஊருக்கும் வேலைக்கு போகும்போது வேற வேற பேரை சொல்லி வாழ்ந்துட்டு வராங்க. கடைசியில பஸ் ஸ்டாண்ட்ல மனநல சரியில்லாத பொண்ணோட ஹோம் நர்சிங் ஐடி கார்டை எடுத்து உடம்பு சரியில்லாத ஒரு பாட்டியை பாத்துக்க ரெண்டு பேரும் அந்த ஊருக்கு போறாங்க. அந்த பாட்டி கொஞ்சம் ரகடான ஆளா இருப்பாங்க. அதனால கண்ணை வச்சு மிரட்டி அவங்க ரெண்டு பேரையும் விசாரிக்கிறாங்க. இப்போ இவ பேரு ஷர்லின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டு அவங்கள நல்லா பாத்துக்கிறாங்க. ஒரு நாள் நைட் அந்த பாட்டிக்கு வீசிங் வந்துரும். இன்ஹேலர் எடுத்து கொடுத்து அவங்கள காப்பாத்துறாங்க. 4-5 குட்டி பசங்க அந்த பாட்டி வீட்டுல இருக்கிற மாங்காய் மரத்துல ஏறி மாங்காய் திருடுற சத்தம் கேட்டு கண்ணை எடுத்துட்டு வேகமா வந்து மரத்தை பார்த்து பச்சை கலர் குண்டு போட்டு சொல்றாங்க. அந்த சத்தத்தை கேட்டு ஷர்லி என்ன பண்றீங்க, உங்களுக்கு என்ன பைத்தியமா கிழவின்னு சொன்னதும் கோவப்பட்டு யார கிழவின்னு சொல்றேன்னு ஷர்லிய சுட்டுறாங்க. பார்த்தா அவளுக்கு ஒண்ணுமே ஆகியிருக்காது. அந்த பசங்களை சும்மா பயம்பத்து தான் இந்த பச்சை குண்டு ஒண்ணும் பண்ணாது, அதுவே ரெட் கலர் புல்ல போட்டு சுட்டா ஆளையே தூக்கிடும்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த பாட்டியோட பசங்க ஃபாரின்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. பாட்டியோட ஹஸ்பண்ட் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியா இருந்திருப்பாரு. வெள்ளக்காரனுங்களை எதிர்த்து போராடியவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். ஆனா என் பசங்க வெள்ளக்காரனுக்கு கீழே வேலை பார்த்து அவனுங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் தன்னோட பசங்க கிட்ட பேசலன்னு சொல்றாங்க. தன்னோட பையனை அதே ஊர்ல இருக்கிற ஸ்கூல்ல சேர்க்க ஃபேக்கான ஐடி ப்ரூஃபை வச்சு ஸ்கூல்ல அட்மிஷன் போடுறாங்க. டெய்லியும் ஸ்கூல் வேன்ல ஏத்தி விட பின்வாசல் வழியா தான் கூட்டிட்டு போறாங்க. அந்த பாட்டியும் இதை நோட் பண்ணிட்டு எதுக்காக நீ பின்வாசல் வழியா கூட்டிட்டு போயிட்டு வர, நீ எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்பட வேண்டாம், உன்னை பத்தி நான் உண்மையா சொல்லுன்னு பாட்டி கேக்குறாங்க. என்னை பத்தி சொல்ல எதுவுமே பெருசா இல்ல, அதுக்கு பதிலா ஒரு கதை சொல்றேன்னு சொல்றாங்க. ஒரு ராட்சசம் ஒரு ராணி ஆசை வார்த்தை சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு போய் கொடுமைப்படுத்தலாம். அவனை பத்தி நான் உண்மையா தெரிய வரும்போது அந்த ராணி பிரெக்னெண்டா இருக்கிறது தெரிய வந்தது. அந்த ராணி அந்த குழந்தை அப்பா மாதிரி ராட்சசனாவும் இல்லாம ராணி மாதிரி ஏமாலியும் இருக்க கூடாதுன்னு நினைச்சு தன்னோட பையனை ரொம்ப தைரியசாலியா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா. அதனால அந்த ராட்சசனை போட்டு தள்ளிட்டு அது மேல ஒரு வாழை மரத்தை நட்டு வச்சுட்டான்னு சொல்றாங்க. இந்த கதையை கேட்டதும் பாட்டி இனிமேல் இந்த கண்ணி எனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், அதான் நீ இருக்கலன்னு சொல்றாங்க. இல்ல நான் இங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்னு சொல்ல அந்த பாட்டி எனக்கு சொந்தமா இருக்க வேண்டாம், இங்க வேலை செஞ்சு எனக்கு சமைச்சு போட்டா போதும், நான் இறந்த பிறகு என்ன புதைச்சிட்டு அது மேல ஒரு வாழை மரத்தை நட்டா போதும்னு ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஸ்கூல் வேன் சீக்கிரமா வந்து இருக்கும். ஷர்லி போறதுக்குள்ள பையன் ஏரியா பசங்களோட விளையாட போயிருப்பான். திரும்ப வந்ததும் இனிமேல் எவ்வளவு நேரம் ஆனாலும் எங்கேயும் போகாம அதே இடத்துலதான் அம்மா வர வரைக்கும் நிக்கணும்னு சொல்றாங்க. ஷர்லி ஒரு கடையில கம்பல் வாங்கிட்டு இருக்கும் போது ஜெயில பார்த்த அந்த பாஸ் லேடி ஷர்லிய பாத்துறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு பயந்து ஓடி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி கிளம்ப ரெடி ஆவறாங்க. பையனும் நான் ஸ்கூல் போனோம், நான் எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. அப்பன்னு பார்த்து பாட்டி மணி அடிக்கிற சத்தம் கேட்டு ஷர்லி ஓடி போய் பாக்குறாங்க. பாட்டிக்கு மூச்சு திணறல் வந்து நீ பையனோட இங்கே தான் இருக்கணும், இனிமேல் யாருக்கும் பயந்து ஓடி போகாத, இது என்னோட கடைசி ஆசையா கேக்குறேன்னு பாட்டி சொல்லிட்டு இறந்துடுறாங்க. அந்த பாட்டி அவங்க ஆசைப்படியே புதைச்சிட்டு அது மேல ஒரு வாழை மரத்தையும் வச்சிடுறாங்க.